கடகராசியில் பிறந்த அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். கடகராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. கடகராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடுகு ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிங்களை மாதிரி நான் அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள், குறிப்பாக இறக்க குணம் படைத்தவங்க. இறக்க குணம் தான் உங்களை மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது. கடகராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்க நீங்கள் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சுற்றி இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு குழப்பங்கள் சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக துன்பமும் கஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மனதளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக கடகராசிக்காரங்க இருக்காங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நிம்மதியாக இருக்க போகிறேன், மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் எப்போ நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தான் தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு தான் அதிகமாக கவலைப்பட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தான் இவ்வளோ கடன் பிரச்சனை போய் மாட்டிக்குவீங்க. உங்களுக்காக கடன் வாங்குறதை விட தன்னோட சொந்தக்காரங்க நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அவங்க அந்த கடன் கட்டாமல் போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கடனுக்கு வட்டி எல்லாமே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் கடைசியில் நீங்கள் தான் துன்பத்தை தேடி வந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். உங்கள் வாழ்க்கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட இந்த டைமில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை உடனே மற்றவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்க கொடுத்து. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் உங்கள் கையில் நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணத்தை கொஞ்சமாவது சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்களும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் கடகராசிக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் வரப்போகுது. அது என்ன சாமி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல நட்பு கிடைக்கும். கடகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட நட்பாக மாறிடுவாங்க. பேச்சு திறமையால் எல்லாரையுமே ஈஸியாக கவர்ந்துருவாங்க. வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே உங்களிடம் மனம் மாறி என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லி உங்களை முன்னாடி நிற்க போகிறாங்க. கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்தவங்க கூட விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கிட்டத்தட்ட 2 வருடங்களாக உங்கள் வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது. வரக்கூடிய நாட்களும் இது போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே விரைவில் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும். அது பண உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருந்தால் உதவியாலும் சரி, விரைவில் உங்களுக்கு நல்லதாக அமையும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அது வரப்போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக உயரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ உங்களுடைய பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க பெரும்பாலும் அதிகமாக கோவப்படக்கூடிய ராசியாக கருதப்படுறாங்க. ஏன்னா எதுவுமே எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசணும்னு சொல்லுவாங்க
சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நாங்கள் தோன்றதை உடனே ஓப்பனாக பேசிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொண்டு வர மாதிரி கொஞ்சம் பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜுவல் எடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்சனல் விஷயத்தையுமே வந்து உங்கள் ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்குள்ள மட்டும் சொல்லுங்கள். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ எதுவுமே வந்து சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அதிகமாக வந்து உங்கள் மீது பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்ளக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இருக்கிறதுனால வந்து இது எல்லாமே கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் இந்த பிப்ரவரி முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி முதலே நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்குமோ, அப்படி கிடைக்காத நபர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து குரு பயிற்சி நடக்கிறதுனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிகள் நல்ல ஒற்றுமையோடு இருப்பீங்க. மூன்றாவது நபர் வந்து தலையிடும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய சர்ச்சையும் எல்லாமே வந்து பிரச்சனைகள் எல்லாமே உருவாக காரணமாக இருக்குது. மூன்றாவது நபர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்ணினுடைய அம்மா அல்லது வந்து ஆணினுடைய அம்மா, இவங்க வந்து யாராவது வந்து கணவன் மனைவிகள் வந்து பிரச்சனை வரும்போது தலையிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சண்டையும் சச்சரவையும் கொண்டு வந்து விட்டது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவிகள் பிரச்சனை வரும்போது அதை நீங்களே பேசி முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் 6 மாதம் கழித்து கும்பத்திற்கு வரப்போகிறார். இதன் மூலமாக வந்து கடகராசினியர்களுக்கு ஏதாவது ஆபத்து பேராபத்து ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சியால் வரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். ரொம்ப நாட்களாக வந்து கடகராசினியர்களுக்கு ரொம்ப நாட்களாக திருமணம் வரன் வந்து அமையறதே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 35 38 எல்லாமே இருக்குது. யாருக்குமே வந்து பெண் வந்து அமையறதில்லை. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த ஆண்டில் வந்து நல்ல திருமண நிலை வந்து அமைஞ்சிருக்கிறதுனால விரைவில் வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க, அடுத்து 2வது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே இருப்பாங்க. 2வது மேரேஜ் பண்ணும்போது வந்து சமூகம் ஏதாவது சொல்லுமா, சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களா, கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு பயத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த 2வது மேரேஜை வந்து பற்றி யோசிக்கிறதே இல்லை. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுவாழ்க்கை நிச்சயமாக அமையும். குழந்தைய பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும். எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் கர்ப்பவயல் கட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய ஏதாவது பிரச்சனை, பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு கருத்தரிக்க முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் காரணமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி விரைவில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வருமானம் இரட்டிப்பு மடங்காக அதிகரிக்கும். செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட பார்வை டைரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற கேஸ் பிரச்சனை எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த நபர்களுடைய பிரச்சனை வந்து இனிமேல் இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு நான் அந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன், சம்பளம் சேர்த்து தர மாட்டாங்க, ஒரு ப்ரமோஷன் தர மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நாட்களாக வந்து மனதுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே வந்து கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நிச்சயமாக வந்து இருப்பீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குவது மட்டுமல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பக்கத்தில் ஆகுது. லாபம் அப்படிங்கிறது வந்து பெரிதாக இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 500 to 1000 ரூபாய்க்குள்ள மட்டும்தான் லாபமே வருது. நான் முதலே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை, நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த 2025 தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 3
3 மாதம் உங்களுக்கு 2024 எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட ஒன்று அடிக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த வீரபத்திர ராஜயோகம் ஒன்று வரதுனால கண்டிப்பாக வந்து கடகராசி நேயர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பைசா கடன் இல்லாமல் உங்கள் கடனை எல்லாமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு மாற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும்.